إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا فإن أصدق الحديث كتاب الله فإن الخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. سلام சலவாத்தும் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள் எல்லோர் மீதும் எப்போதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிய பின்பாக அல்லாஹு தஆலாவுடைய திருமறையிலே கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். ஜின் இனமும் இந்த மனித இனமும் அல்லாஹுவை வணங்குவதற்கன்றி படைக்கப்படவில்லை என்று அல்லாஹு தஆலாவுடைய திருமறையிலே திட்டத்தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இந்த மனித வர்க்கம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுக்கு அடிபணிய வேண்டும். அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதையெல்லாம் மார்க்கமாக எமக்கு சொன்னார்களோ, எதையெல்லாம் நாம் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவினார்களோ, எதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நாம் விட்டு விலகி நடக்க வேண்டும் என்று ஏவினார்களோ, அது அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்தும் விலக்கி நடக்க வேண்டிய விடயங்களை விலக்கி நடக்க வேண்டும் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்ன விடயங்களை நாம் எடுத்து நடக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். மனித வர்க்கம் தன்னை வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டான் என்று அல்லாஹு தஆலா உறுதியாக சொல்கின்றான். அதை நாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இஜ்தனிபு சபு அல் மூபிகாத், 7 பெரும்பாவங்களை விட்டுவிடுங்கள், தவிர்ந்து விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். 7 பெரும்பாவங்கள் என்னவென்று நாம் பார்த்தோமானால், அல்லாஹுக்கு இணை வைத்தல் இது ஒரு பெரும்பாவமாகும். அதே போன்று வட்டி, ஒரு ஆள் வட்டி எடுப்பதும் பெரும்பாவம். அதே போன்று சூனியம் செய்வதும் பெரும்பாவம். அதே போன்று ஒரு பத்தினி பெண் மீது அவதூறு சொல்வதும் பெரும்பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 7 பெரும்பாவங்களை சுற்றி இது 7 பெரும்பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று எமக்கு கட்டளையிட்டார்கள். நாம் எம்முடைய சமுதாயத்தில் இன்று வட்டி என்பது மிகவும் கடுமையாக எமது சமுதாயத்தில் பரவி காணப்படுகின்றது. வட்டி ஒரு இலகுவான ஒரு விடயமாக இந்த சமுதாயத்தில் காணப்படுகின்றது. பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் வட்டியில் தான் இருக்கின்றான். அல்லாஹு தஆலா அருள் புரிந்த ஒரு மனிதர்களை தவிர இன்று அதிகமானோர் வட்டியிலே கிடக்கின்றார்கள். இந்த வட்டி என்பது பெரும் பாவம். இது ஒரு கொடூரமான ஒரு பாவம். நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் இருந்து நாம் தப்ப இயலாது என்று தெரிந்தும், அல்லாஹு தஆலா நாம் வேதனை செய்யப்படுவோம் என்று தெரிந்தும் இந்த மனிதர்கள் இன்று வட்டியிலே மூழ்கி கிடக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா எமக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கியிருக்கின்றான். நாம் ஹலாலான முறையில் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, அந்த வியாபாரத்தை நாம் செய்யலாம். அதில் எந்த ஒரு ஹராமும் கலக்காமல் ஹலாலாக இருந்தால் எந்த வியாபாரத்தை செய்யலாம். ஆனால் இந்த மனிதர்கள் இந்த வட்டியை வியாபாரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். வட்டி என்றால் என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் ஒரு 2 லட்சத்தை கடனாக வாங்குகின்றான். அந்த கடன் கொடுக்கின்ற அந்த மனிதன் சொல்கின்றான், 1 லட்சத்துக்கு நீ 10,000 தர வேண்டும். இது வட்டி. இன்று இப்படித்தான் இந்த வியாபாரம் நடக்கின்றது. ஒரு மனிதன் கடன் கேட்டால் நீ 1 லட்சத்துக்கு 10,000 தர வேண்டும், 50,000க்கு 5,000 தர வேண்டும் என்று ஒரு வியாபாரமாக இன்று மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய ஈமான் உறவுகளே, வட்டி என்பது பெரும் பாவம். அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். நாளை மறுமையில் வட்டி எடுப்பவர்கள் நரகத்தின் பால் போவார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கின்றான், அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்து ஷைத்தான். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கின்றான், அந்த வட்டி எடுப்பவர்கள் எப்படியானவங்க தெரியுமா? லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்து ஷைத்தான். அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் முன்னிலையில் எழுப்பப்படும் போது
பைத்தியம் பிடித்தவர்களாக ஷைத்தான் தீண்டியவர்களாக நாளை மறுமையில் இந்த வட்டி எடுத்த மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டின அன்புக்குரிய ஈமான் உறவுகளே, நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வட்டி எடுத்தோமானால் நாளை மறுமையில் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹுடைய பிடி கடுமையானது. அன்புக்குரிய ஈமான் உறவுகளே, அல்லாஹு தாலா நாளை மறுமையில் இந்த வட்டி எடுத்த மனிதர்கள் நரகத்தின்பால் போடுவார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா. அல்லாஹு தாலா இந்த வியாபாரத்தை ஹலாலாக்கி இந்த வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான். எனவே தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எமக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்தை நமக்கு விருத்தி தந்திருக்கின்றான். நாம் எந்த இடமேனாலும் போய் நாம் தன்னுடைய வியாபாரத்தை ஹலாலான முறையில் ஈற்றிக்கொள்ளலாம் என்பதை நாம் ஒருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் என்பது ஒரு பெரிய ஒரு பரப்பு. நாம் அங்கு எங்கு சென்றும் அந்த ஹலாலான முறையில் நாம் சம்பாதித்தோமானால் எம்முடைய பொருளாதாரம், எம்முடைய சொத்தில் ஒரு பரக்கத் இருக்கும். ஆனால் நாம் இந்த ஹராத்தின் மூலம், இந்த வட்டியின் மூலம் நாம் சம்பாதித்தால் அந்த பொருளாதாரம், அந்த சொத்து என்ன செய்துவிடும், நம்மிடமிருந்து நீங்கிவிடும். அல்லாஹு தஆலா அந்த வட்டியின் மூலம் நாம் சம்பாதித்த சொத்துக்களை அழித்து விடுவான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஹலாலான முறையில் சம்பாதித்தோமானால் அந்த சம்பாதத்தில் ஒரு பரக்கத் இருக்கும். அன்புக்குரிய ஈமான் உறவுகளே, நாம் ஒரு கொஞ்சமாவது நம்முடைய தொழில் மூலம், ஒரு ஹலாலான தொழில் மூலம் நம்ம சம்பாதித்தால் அந்த ஹலாலான தொழில் மூலம் சம்பாதித்தவர்களுக்கு தெரியும் அந்த தொழில் மூலம் ஒரு பரக்கத் இருக்கும். ஆனால் வட்டி எடுத்தால் அந்த வட்டி மூலம் வட்டிக்கு நமக்கு என்ன செய்யும், பொருளாதாரம் பெருகிக்கொண்டே போகும். ஆனால் அந்த வட்டியினுடைய பொருளாதாரம் நிலைத்திருக்காது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய ஈமான் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கின்றான், எம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத்தி வல்லாஹு லா யுஹிப்பு குல்லு குஃபாரின் அஸீம். அல்லாஹ் வட்டியை என்ன செய்கின்றான், அதில் எந்த ஒரு பரக்கத்தும் இல்லாமல் அழித்து விடுகின்றான். அதே போன்று வயுர்பி ஸதகாத், தான தர்மங்கள் என்ன செய்கின்றான், பெருகச் செய்கின்றான். அல்லாஹ்வே திருமறையை சொல்கிறான், வட்டியின் மூலம் பெருகும் சொத்துக்களை நாங்கள் என்ன செய்கின்றோம், எந்த ஒரு பரக்கத்தும் இல்லாமல் அதை அழித்து விடுவோம். ஆனால் நீங்கள் ஹலாலான முறையை சம்பாதித்து மக்களுக்கு, ஏழைகளுக்கு தர்மம் செய்தால் அந்த தர்மம் செய்வதன் ஊடாக நாம் அதில் பரக்கத்தை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறி காட்டுகின்ற அன்புக்குரிய ஈமான் உறவுகளே, இன்று அதிகமான மனிதர்களிடம் இந்த வட்டி காணப்படுகின்றது. வட்டியை பற்றி வட்டி ஹராம், இது எடுக்கக்கூடாது, அல்லாஹ்விட மிக பெரும் தண்டனை இருக்கின்றது நாம் சொன்னால் அந்த மனிதன் என்ன சொல்கின்றான் தெரியுமா? இந்த இலங்கை என்ற நாட்டில் வட்டி எடுக்காமல் நாம் வாழ இயலாது. எங்கு பார்த்தாலும் லீசிங் கார், லீசிங் பைக், என்ன செய்கின்றான், எல்லோரும் லீசிங்குக்கு பைக் ஓடுகிறான். இது ஹராம். அந்த மனிதனை நம்ம சொன்னால் அவன் சொல்லுகின்றான், இந்த நாட்டில் வாழ இயலாது வட்டி இல்லாமல். 1 கோடி ரூபாய் வாகனத்தை 1 கோடி ரூபாய் பணம் செலுத்தி நாம் எடுத்தால் அவனுக்கு விசாரணை வருகின்றதாம். உனக்கு இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு, நீ எப்படி உழைத்தாய் என்று விசாரணை வருகின்றதாம். அதனால் என்ன செய்கின்ற மனிதன் வட்டிக்கு வாகனம் எடுக்கிறானாம். இது ஹராம் என்று தெரிந்தும், தண்டனை இருக்கின்றன தெரிந்தும் அந்த மனிதன் என்ன செய்கின்றான், அந்த வட்டியில் போய் நுழைகின்றான். உன்னிடம் விசாரணை வருகின்றதா, நீ என்ன ஹலாலான முறையில் உழைத்தாய், நீ ஹலாலான முறையில் நான் இவ்வளவு சம்பாதிக்கின்றேன் என்று நீ உன்னுடைய ஆதாரங்களை நீ செய்யலாம், நீ விசாரணை வரையும் போது அதை எடுத்து காட்டலாம். ஆனால் இந்த விடயத்தை சாற்றுப்போக்காக வைத்து, இந்த விடயத்தை மனிதன் என்ன செய்கின்றான், சாற்றுப்போக்காக வைத்து என்ன செய்கின்றான், வட்டி எடுக்கிறான். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நீ இந்த வட்டிக்கு என்ன செய்கின்றாய், இந்த லீசிங்கு வாகனம் எடுத்து ஓடுகின்றாய். ஆனால் அந்த வாகனம் உனக்கு என்ன செய்யாது, நிலைத்திருக்காது. நீ பாவம் என்று தெரிந்தும், இது பெரும்பாவம் என்று தெரிந்தும், அல்லாஹ்வும் உன்னுடைய தூதரும் சொன்ன விடயங்களை நீ மறுத்து நீ என்ன செய்கின்றாய், உன்னுடைய லாபத்துக்காக, உன்னுடைய சுகபோகங்களை நீ அனுபவிப்பதற்காக என்ன செய்கின்றாய் என்று கோடிக்கணக்கு கொடுத்து என்ன செய்கின்றாய், வாகனத்தை லீசிங்கு எடுக்கின்றாய். இது ஹராம். அந்த வாகனம் ஹராத்தில் ஓடுகின்றது. ஆனால் இந்த மனிதன் இன்று தன்னுடைய சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக என்ன செய்கின்றான், இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகின்றான். பணக்காரனும் கூட அவனிடம் அதிகமான சொத்துக்கள் இருக்கும், ஆனால் அவனும் அவனுடைய வாகனம் லீசிங்கில் இருக்கும். இன்று அதே போன்று ஏழைகளும் என்ன செய்கின்றார்கள், ஓடுவதற்கு பைக் இல்லை, லீசிங்கு எடுக்கிறார்கள்.
அன்புக்குரிய ஈமான் உறவுகளே, நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு பெரும் பாவம். அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். இது நரகத்தின்பால் இட்டுச் செல்லக்கூடிய ஒரு பாவம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வட்டிக்கு கொடுப்பவன், வட்டி எடுப்பவன், வட்டிக்கு சாட்சியாக இருப்பவன், அந்த சாட்சி இந்த கையொப்பமிடுவன், எல்லோரும் என்ன செய்வன்? வட்டி எடுப்பவனுக்கு சமன். எல்லோருக்கும் ஒரே பாவம் கிடைக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வட்டி எடுப்பவனுக்கு மட்டும் பாவம் அல்ல, சாட்சியாக இருப்பவனும் பாவவாளி. வியாபாரத்தை ஹலாலாக்கின்றான். அந்த வியாபாரத்தை, ஹலாலான வியாபாரத்தின் மூலம் நாம் நம்முடைய குடும்பத்தை நாம் வழிநடத்த வேண்டும். அதே போன்று இந்த ஹராமான விடயங்களை விட்டு நீங்கி அல்லாஹு தஆலா நமக்கு ஹலாலான வழிமுறை எது வைத்திருக்கின்றானோ அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வைக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய ஈமான் உறவுகளே, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன். லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம். யாரு இந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றாரோ ஃபஇன்னஹு, நிச்சயமாக அவர் யஅமரு பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், மானக்கேடான கெட்ட விடயங்களை என்ன செய்கின்றார்? ஏவுகின்றார் என்று அல்லாஹு தஆலா திருமறையை சொல்லுகின்றான். இன்று எமது பாடசாலைகளில் இந்த ஆசிரியர் தினம் ஒரு கொண்டாட்டம் நடக்கின்றது. இது இஸ்லாத்தில் அனுமதியா என்று பார்த்தோமானால் இது அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நமக்கு காட்டித்தர ஒரு வழி. ஆசிரியர் தினம், சிறுவர் தினம் என்று ஏராளமான தினங்கள் இருக்கின்றது. இது அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு காட்டித்தர ஒரு வழி. இந்த டீச்சர்ஸ் டே என்ற இந்த ஒரு வழிமுறை எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்தோமானால் இது மேற்கத்தையர்களுடைய கலாச்சாரத்தில் சிந்தனையில் இருந்து வந்த ஒரு டே தான் இந்த டே. இன்று எமது பாடசாலைகள் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹுக்கு முரணாக சினிமா பாட்டுகள் போட்டு என்ன செய்கின்றார்கள்? ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகின்றார்கள். இது கூடுமா என்று பார்த்தோமானால் இது கூடாது. சினிமா பாட்டு என்பது என்ன, இசை என்பது என்ன? மார்க்கத்தில் ஹராம். ஆனால் பாடசாலை என்பது மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் இடம். ஒரு மாணவன் எப்படி படிக்க வேண்டும், அவன் எப்படி ஆடை அணிய வேண்டும், எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் ஒரு இடம்தான் இந்த பாடசாலை. ஆசிரியர்கள் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த ஆசிரியர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஆசிரியர் தினம் என்ற பெயரில் சினிமா பாடல்களை போட்டு ஆசிரியர்களே என்ன செய்கின்றார்கள்? டான்ஸ் அடிக்கின்றார்கள், ஆட்டம் போடுகின்றார்கள். இது மார்க்கத்தில் கூடுமா? இல்லை. ஏன்? அல்லாஹுக்கு முரணாக, ரசூலுக்கு முரணாக செயற்படுகின்றார்கள். நாம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும். பாடசாலையில் பார்த்தோமானால் இஸ்லாமோட ஆசிரியர் இருப்பார். அந்த இஸ்லாமோட ஆசிரியர் ஒரு மௌலவியாக இருப்பார். பாவம் நடக்கும், அந்த பாவத்தை தடுக்க மாட்டார். அவரும் அந்த பாவத்தில் கலந்து கொள்வார். பேரை பார்த்தோமானால் இஸ்லாமிய ஒரு பாடசாலையாக இருக்கும். முஸ்லிம் சென்ட்ரல் காலேஜ் என்று பெயர் போட்டிருக்கும். ஆனால் அங்கு நடப்பதெல்லாம் பாவமான காரியம். ஒழுக்கத்துக்கு பொறுப்பாக ஒரு இஸ்லாமோட ஆசிரியர் இருப்பார். அவர் என்ன செய்வார்? தாடி வச்சு வந்தால் வலிக்க சொல்வார். தாடி வலிப்பது மார்க்கத்தில் கூடுமா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்தரியுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் எமது பாடசாலைகள் என்ன நடக்கிறது? தாடி வைத்துக்கு போனால் இது ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கத்துக்கு போனாதன்னு சொல்லி அந்த தாடியை வலிக்க வைக்கின்றார்கள். இதை யாரை செய்கின்றார்? இஸ்லாமோட ஆசிரியர். அவர் தான் என்ன செய்கின்றார்? ஒழுக்கத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றார். இந்த பாடசாலை என்பது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு இடம். நாம் அந்த பாடசாலையில் ஆசிரியர்கள் ஒழுக்கமான விடயங்களை மற்றும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய ஈமான் உறவுகளே, இந்த இலங்கை நாடு என்பது முஸ்லிம்களுடைய சட்டத்தில் உள்ள எல்லா சலுகைகளையும் தந்திருக்கின்றது. நோன்பு வந்தால் ஒரு மாதம் ஸ்கூல் விடுமுறை. அதே போன்று வெள்ளிக்கிழமை என்றால் ஜும்மாவுக்கு முன் பாடசாலை கலைந்துவிடும். அதே போன்று இந்த முஸ்லிம் பாடசாலையில் இஸ்லாமிய வழிமுறையில் கொண்டு போக வேண்டும். ஆனால் இஸ்லாத்துக்கு மாற்றமாக முரணாக என்ன செய்கின்றார்கள்? மாணவர்களை ஆசிரியர்கள் வழிநடத்துகின்ற அன்புக்குரிய ஈமான் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படும். அன்புக்குரிய ஈமான் உறவுகளே,